சொல்லு கல்யாணம் ஆயிடுச்சா? திருவேற்காடுல கொஞ்சம் உள்ள இருப்பாரு. குவாலிட்டி கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டோரில் வந்துடுச்சு. தேர் ரோட்டில் தான் மதுரை சைடு மற்ற தேர் ரோடு தூங்கலை ஒழுங்கா ரொம்ப நல்லா டயர்டாக தான் இருக்குது. ஷூட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clockன்றதால இப்போ போனால் தான் உண்டு. போயிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நலங்க ஆரம்பிப்பாங்க. 1/2 hour முடிச்சுட்டு ஒரு 7:09 வெட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு அகைன் ஒரு 2 ஒரு 11 to 2 o'clock வரைக்கும் ரிசப்ஷன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஃபுல் இதோட பெரிய இது நடக்குது. வெயில் ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில் அடிக்குது. சொல்லுங்க நான் வெயில காட்டினேன். சொல்லுங்க அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. நான்வெஜ் வெஜ் இதெல்லாம் பக்கம் பண்ணிட்டேன் 2 பேருமே. ஸ்டாண்ட் வச்சு எனக்கு என்னன்னா அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிட்ட ஓட்டுறது நான் நீ சாப்பாடு என்னை பில்லு பே பண்ணிட்டு இருப்பாரு. தமிழர் மெஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதிகமாக தமிழர்ன்ற நேம் இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5.2 ரிவ்யூ இருக்கு. மற்றவர்களுக்குலாம் 3 தான் இருக்கு. ஸோ வந்து நல்லா பேசுறீங்க. ஸோ வந்து இது என்னுடைய முடிவு இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் இருக்கு. பஞ்சாபி தாபா கேட்டீங்க. பஞ்சாபி தாபான்னு பஞ்சாபி தாபான்னு பேர் போட்டிருந்தா எனக்கு வேணாம். நீங்களும் போயிடாதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன். எங்க ஊர் நல்லா இருக்குங்க. அங்க பாண்டி செல்ல தானே, அதாவது நடந்ததை சொல்றேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் நீங்களும் கேட்டுக்கோங்க பின்னாடி. அதாவது பாண்டிச்சேரி இவனோட வீட்டு பக்கத்துல 12 மணிக்கு என்ன கடை இருந்துச்சு? 12:30 12:15 ஏதோ டைம். நைட்டு லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே. திருச்சி போயிட்டு வந்தோம்ல. திருச்சி ஷூட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு அன்னையத்தைக்கு சரி ஓகே வேணாம் பசிக்கு கூட இல்லை. சரி ஓகே சரி இருந்தாலும் நைட்டுக்கு எதுக்கு பட்னியான ஒன்று எல்லாரும் சாப்பிடலாம். 3-4 hours டிராவல் பண்ணணும். தூக்கம் வருது ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு ஹோட்டலுக்கு போனோம். என்னது ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னாட்டு 2 ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டோம். சில்லி சிக்கன் இருக்குன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ரைஸ் நூடுல்ஸும் ரைஸும் வந்துடுச்சு. வச்சுட்டோம். தட்டில் வச்சுட்டு சில்லி சிக்கன் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா எங்களுக்கு சாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கும் அதுக்கும் சாஸ் வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. சாஸ் வந்து சும்மா இல்லாம கூட எதிர்க்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இப்ப நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் வருவாரு. அவர் என்ன பண்ணாரு, சும்மா அத்தனை நாள் பாக்காதவர் அன்னைக்கு திருப்பி பார்த்தாரு. பார்த்தா எக்ஸ்பைரி டேட் 2 மாசம் முன்னாடியோ அது இருக்கு. இங்க வாங்கல ஏதோ வேணாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. அடிக்க போற மாதிரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இவருக்கு எக்ஸ்பைரி இருக்குட்டாரு. அந்த ஹோட்டல் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டுக்கிறேன். அன்னைக்கு பண்றப்ப கேளுங்க அந்த சாசத்தின் போய் இரு
லைன் பை லைன் தான் போனோம். ஸ்டோரி அப்பதான் நல்லா இருக்கும். அவன் கூப்பிட்டு சொன்னார். அவன் கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு அப்படியா சாஸ்ன்ட்டு எங்க பக்கத்து டேபிள்ல வச்சுட்டு அவன் பண்ணு போயிட்டான். ப்ரோ சாஸ் டேட்டு போயிருக்கான் அப்படின்னு யார்கிட்ட இன்னொருத்தவங்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போயிட்டு அவர் பாடின ஒரு வேலையை பார்த்துன்னு இருக்கிறாரு. இவர் இன்னொருத்தர் வந்து மாஸ்டர் வந்து எடுத்துட்டு அப்படி போயினாரு. தூக்கி போறதுக்கு தான் போறாருன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்து நான் பண்ணி சாப்பிட்டு சில்லி சிக்கன் செஞ்சுன்னு இருக்காரு. எதிர்க்க இவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஊத்தும் போதே எங்க கூப்பிட்டு சொல்லிருக்கணும்ல. பாத்துட்டு அவர் பண்ணி சாப்பிட்டு இல்ல சில்லி சிக்கன் செய்யறாருன்னு தான் சொன்னாங்க. நான் கூட சரி நமக்கு செய்யறாங்க போல இருக்குது அதுதான் பாத்துட்டாருன்னு நினைச்சுட்டு அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் எடுத்துட்டு வந்து எங்க டேபிள்ல வச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, அந்த சாச ஊத்திட்டு வந்து செஞ்சு தரான். ஆனா போய் இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருந்தியா? அதே சாச ஊத்தி எடுத்து வந்து கூப்பிட்டு ப்ரோ நான் இங்க வந்து சாஸ் கேட்டு எக்ஸ்பைரி ஆனதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன், அவர்கிட்ட கொடுத்தேன். எடுத்துன்னு அங்க வச்சாரு. அதே போய் சாஸ் போட்டுன்னு வரீங்கன்றேன். அந்த சாஸ்ல போட்டாங்க. ஓ இது கெட்டு போன சாஸ் எங்க கிட்ட கேக்குறோம். அடுத்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறோம். இப்ப கட்டு போயிட்டு பக்கத்து டோல்ரா 1 hour நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்லயே ஒரே பக்கத்து வீட்டுல யாரு இருக்கு? ஒரே குறும்பா. பக்கத்து வீட்டுல காலியா இருந்தாங்க. 18 பிளஸ் கண்டென்ட்லாம் பேசாதீங்க. டாக் போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ எவ்வளவு டீசென்ட்டா இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? நான் எவ்வளவு டீசென்ட்டா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா இப்படி கடிச்சா பேசிட்டு இருக்கீங்க. அதே படி ஏமாறல. சாப்பிடுறதுக்கு உப்பு கண்டம் மிஸ் உப்பு கண்டம் போட்டலாம். எல்லாரையும் காட்டிட்டு ஒரு கட்டிங்க. செம்மையாக இருந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அதுவும் மெயினாக சன்னா முனின்னு ஒன்று சொன்னாங்க. அது சம்திங் இறா, அது என்னது என்ன சொல்லுவேன், காஞ்ச இறா வந்து குட்டி இறா, குட்டி இறாலாம் காய வச்சு அதை வச்சு ஒரு செஞ்சாங்க. ஆமாம் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். திண்டிவனத்துக்கு முன்னாடி உப்பு கண்டம் மிஸ், வேறே உப்பு கண்டம் மிஸ் தான். ஸோ உப்பு கண்டம் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். ஈவினிங் மணி என்ன ஆச்சு? டைம் என்ன ஆச்சு? 4:53 ஆயிடுச்சா? இப்போ எங்கே வந்திருக்கோம்? எங்கன்னு தெரியல. இன்னும் 350 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 350 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்கு இருக்கு. ஒரு ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் போகிறதுக்கு 350 கிலோமீட்டர் இருக்கு. பெரிய குப்பம் வரைக்கும் வந்திருக்கும். அவ்வளோதான். ஆடியோலாம் கேட்கவும் மன்னிச்சிருங்க. ஓகே, சாங் போட்டுக்கிறான். கமெண்ட் ஒருத்தன் போட்டுக்கிறான். பாட்டு எழுதி சொன்னா அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். ஏதோ தமிழ் போயட்ல இருந்து எடுத்து பாட்டு, அதாவது நடுவில் ஏதோ லைன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. 6 மணிக்கு ஒரு வாட்டி 7 மணிக்கு ஒரு வாட்டி மேபி இருக்கலாம். அவங்க என்ன போயிட்டு எந்த கவிஞன பாட்டெல்லாம் கேட்டாங்களோ. கேரளா வைப் ஃபாதர் சாங். கேரளா வைப் ஃபாதர் சாங் அப்படிதான் பண்ணுங்க. கேரளா வைப் ஃபார் திஸ் சாங் ஒழுங்கா படுறா. போன கோயம்புத்தூர் டோல் வந்தாச்சு. ஒரு வீடியோ எடுக்க மாட்டேறாங்க. கோயம்புத்தூர் டோல் வந்தாச்சு. எட்ரி ஆகுது. ஒரு வீடியோ சரியில்லை.
இதுக்குன்னு ஒருத்தர் 1000 தான் பண்ணணும் இதுக்கு மேல. இதே பண்ணிட்டீங்க ப்ரோ, நீங்க பயப்பட போடவே மாட்டாரு. இப்ப இல்ல, எப்பயாவது போடுவேன். அன்னைக்கு நீங்களே வாழ்க்கையை வெறுத்து படி போட ரிப்போர்ட் அடிச்சுடுவோம். இத்தனை நாள் உங்களை வளர்றதுக்காக எல்லாம் பண்ணியிருந்தேன். நானே ரிப்போர்ட் அடிப்பேன் அதெல்லாம். இதுக்காகவே உன்னோட எல்லா வீடியோஸும் போடுறேன்டா. நைட்டு எங்கிருந்து வந்தேன்? நைட் எங்க இருந்து வந்தேன்னா பகல்ல இருந்து நைட்டு வரைக்கும் எங்க வந்தீங்க கேக்குறாரு. சொல்லு, வீடியோ சொல்லு. எப்படியும் போட போறது எல்லாரும் இதே ஒரு நாள் போடுவேன். எதை 18+ கண்டென்ட் இல்லப்பா இது. டப்புன்னு பீ போடுறேன். அதெல்லாம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அதுதான் ஃபோக்கஸ் பண்றாரு. ப்ரோ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இவர் மட்டும் தான் கேமரால. மூஞ்சிக்கு இது கேமராக்கு பின்னாடி இருக்கிற மூஞ்சி யாருன்றது வீடியோ நடுவுல போட்டு ஹைலைட் பண்ணிருவேன். வணக்கம் சொல்றேன். வணக்கம். விநாயக் லொகேஷன், விநாயக் ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நம்ம கூட ஆட் ஆயிருக்காரு. எப்படி ஒரு சிரிப்பு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ இயர்லி மார்னிங் 4:30 மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் மேக்கப் முடிக்க போகிறதா கால் வந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் பொண்ணு மாப்பிள்ளையோட ரூம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கெட் ரெடி ஷார்ட்ஸ் எடுக்கணும். அண்ட் கொஞ்சம் மேக்கப் போடுற மாதிரியும் அண்ட் போட்டதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து டெம்பிளுக்கு போகணும். ஸோ அதாவது கோயம்புத்தூரில் ஒரு டெம்பிள், அந்த டெம்பிளுக்குள்ள இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வெட்டிங் நடக்கும்போது எல்லாமே. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடக்க போகுதுன்னா, மண்டபத்துக்கு வெளியே வந்து ஒரு காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம், இந்து ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ காசி யாத்திரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத பூஜை பண்ணுவாங்க. ஸோ பாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷன்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ அலோடு இல்லை. அவங்க வந்து ட்ரெடிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு கோயிலெலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 1/2 hour கேப் போயிட்டு கொஞ்சம் அங்கேயும் மேக்கப் போட்டதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரிசப்ஷனில் வந்து அவங்க ஆஸ் யூஷுவல் குரூப் ஃபோட்டோஸ் அண்ட் அது முடிச்சுட்டு கொஞ்சம் கெட் ரெடி ஷாட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. கெட் ரெடி ஷாட்ஸுக்கு வந்து பண்ணதில் கொஞ்சம் மறந்துச்சு. கெட் ரெடி ஷார்ட்ஸ் மாதிரி. ஸோ எண்டில் வந்து போசஸ் நிற்க வச்சு எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் பேக்கப் இருக்கும். ஸோ ரிட்டன் சென்னைக்கு கிளம்பியாச்சு. அந்த எதுங்க எல்லாரும் ஒரு எனர்ஜெட்டிக்காக Turn left, then your destination will be on the left. இப்பயாவது நீ யாருன்னு சொல்லுவியா? நான் யாருன்னு நான் சொல்றத விட எல்லாரும் வருமா பாரு.
பின்னாடி யாரும் வேண்டாம். உங்கள் பேஸில் ஷில்லோடு தான் எடுக்க போகிறேன். ஸ்மைல் பண்ணி 8 மணி கிட்டே எடுக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் அப்படியே பில்ட் பண்ணுங்க. கீழே பார்க்கவே கூடாது, கீழே பார்க்கவே கூடாது. கேமரா காட்டி நான் கீழே கொஞ்சம் நல்லா லைட்டை பண்ணு. லைட் இன்னும் கொஞ்சம் தூக்கு. ஓகே, நீங்கள் இது இருக்கிறீங்க. ஒரு ஹேண்ட் வச்சு கண்ணை மறைச்சிக்கோங்க. ஸ்மைல் கீழே 8 டவுன் கண்ணை மட்டும் முடிக்கும். லேண்ட் எடுத்து தனியாக ஆஃப் லைட் எடுத்து அப்புறமா அவரை பாருங்க. சும்மா செட் ப்ராப்பர்ட்டி பண்ணா வேணும். அவர் நாலு அது ஆல்ரெடி லைட் ரொம்ப ரெடி ஆகாது. கொஞ்சம் நீங்கள் டெரராக இருக்கணும். மிரட்டுறீங்கன்னா டெரராக தான் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் ஒரு லைட்டாக எடுப்பாங்க. கொஞ்சம் 2 பேருமே கொஞ்சம் தெரியும். போதும். ஆசிரியர் பண்ணி வைக்கிறேன். அவங்க லைட்டாக ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஆஃப் ஷர்ட்டில் ஸ்ட்ரைட் ஃபுல் ஸ்ட்ரைட் கொஞ்சம் அதுக்காக ரைட் பண்ணணும். எடுத்துடலாம் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி இருங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் 2 பேருமே சேம் ஹேண்ட் பொசிஷன் தான். ஜஸ்ட் அவங்களோட ஆஃபில் நீங்கள் ரைட்டில் இருக்கீங்க, தட்டில் தான் இருப்பீங்க. போட்டோ எடுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ல போதும். நீங்கள் ரைட் போதும். உங்களை தான் பிடிக்கணும் போல.
ஹீரோ தான் சார், ஹீரோ தான், ஹீரோ தான், ஹீரோ தான். Two hours later. எப்படியும் 48 மணி நேரத்தையும் தாண்டி தூங்கலை. ஒரு 8 மணி நேரமா ஷூட் போயிட்டு இருக்கு. முடியல, உட்காந்துட்டேன். என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கு எடுக்கிறதுக்கு. துப்பாக்கி பிடிங்க சிவா. புதுசாக வந்த அசிஸ்டன்ட் சதீஷ் புதுசாக அடிக்கிறீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு வந்து ஒரு இந்த ஃபீல்டில் ஒரு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 16 வருஷம் அசிஸ்டன்டா. சொல்லு வேறு பொண்ணுங்களை போட்டு அடுத்தவங்க எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு கேண்டிடாக எடுக்கணும்னா கேண்டிடாக எடுக்கணும். அப்போ அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடு. வீடியோ எடுத்து ப்ரூஃப் எடுத்து அப்பப்போ பார்த்து எல்லாமே கேமரா பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஹாய், முடிச்சு சாப்பிட்டு இருக்கோம். இப்போ சென்னை கிளம்புற திரும்ப சாம்பார் சோறு, சாம்பார் சாதம், பருப்பு, ஏதோ ஒரு பொரியல், அது உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம், இது தண்ணி பாட்டு. அப்புறம் உப்பு ஊறுகாய் சொல்ல போறாங்க. ஓகே, உப்பு ஊறுகாய் ஃபோக்கஸ் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் கார் ஊருக்கு போற எடுத்துட்டு வழியில அலப்பறையை பார்ப்பீங்க நீங்க. ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. இவரோட ஸ்டோரிஸ், எல்லாரோட ஸ்டோரிஸ். நான் இப்பயே டேட்டில் கொடுத்துருவா என்ன ஸ்டோரின்ட்டு, அப்புறம் சொல்லி தான் ஆகணும். கெட்ட பையனா இருக்கிற காரில் போகிறதுக்கு 6 வாட்டர் பாட்டில் ஈவினிங் 5 மணி ஆச்சு. இருக்கிற எல்லா ஸ்வீட்லேயும் பொண்ணு வாங்கியிருக்கு வீட்டுக்கு இருக்கும்போது. இது டயரில் ஸ்டார்ட் பண்ணி எதுவும் பேசவே முடியல. காஃபி குடிக்க வந்தாச்சு, ஸ்டோர் கிடக்குது. சென்னைக்கு கிளம்பி போயிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக்கு. ரிட்டர்ன் கோயம்புத்தூர் கிளம்புனதுலேருந்து ஃபஸ்ட்டு பிரேக். இப்போ வீடியோகிராஃபர் மாறியாச்சு. ஃபஸ்ட் நாள் வேலைக்கு ஆகும்ல, அந்த எடுக்குது கிளாஸ் எடுக்குது செட் ஆக மாட்டாங்க. முறுக்கு சாப்பிட்ணுங்கிறான், மிச்சம் சாப்பிட்றதுக்கு அது எனக்கு அது சாப்பிட்டா நம்ம திருப்பி ஹாப்பியா கதை ஆரம்பி. இப்போ வீடியோ பார்க்குறோம் கதை சொல்லுவேன். என்ன கதை ப்ரோ? நீயா தான் ஆரம்பி ப்ரோ. நீ உன்னோட கதையும் இருக்கு, கதை இருக்கு, சொல்றேன்னு நீங்க சொல்லவே இல்லை. அவ்வளோதான் கண்ணமான பார்த்துட்டு ஏதோ சமாளிச்சுட்டு காஃபி குடிச்சு தான் ஓட்டணும், தூக்கத்தெல்லாம் தெளிக்கணும். சரி 186 இருக்கும். 6 சரியா 2.5 hours போயிடும். 2.5 hours